Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப்ங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா வந்திருந்தாங்க. கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசணும்னாவே கொஞ்சம் செம்ம ரிலாக்ஸேஷன் ஆகும்ல உண்மையாவே. சோ நம்ம ஒரு தேடல் இருந்தது, எங்க வெளில போவோமா அந்த மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ் லீவ் கிடையாது இல்லையா, இப்பதான் தீபாவளிக்கு ஒரே தான் லீவு. சோ சண்டே நாளைக்காவது போலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி உண்மையாவே சொல்றேங்க. செம்மையா நல்லா பேசிட்டு இருந்தோம். என்ன பேசணும்னு தெரியாது, ஆனா பேசிட்டே இருப்போம். ஃபிளஷ் அவுட் ஆயிரும் நம்ம மனசுல. அப்படி ஒரு டேவா தான் இன்னைக்கு இருந்ததுங்க. சோ எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இருக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். அப்புறம் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து எப்ப போடுறீங்கன்றதுதான் திருப்பி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஏன்கா சேலஞ்ச் இல்லைன்றீங்க. அப்புறம் ஒரு சில சிஸ்டர் சேலஞ்ச் எல்லாம் போதும் சிஸ்டர் நீங்க ரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல உணங்கள்லாம் இருந்தது. கொஞ்சம் வந்து நான் என்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு கம்பேக் கண்டிப்பா கொடுப்பேன் நானு. சோ அதுதான். சோ அது வரைக்கும் நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல வந்து இருக்குதுங்க. யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல வெயிட் லாஸ்லயே இருக்குதுங்க. அதுல நிறைய வீடியோஸ்ல வந்து வெயிட் லாஸ்க்காக போட்டிருக்கிறேன். அதாவது சேலஞ்சஸ் வீடியோஸ் இருக்குது பாருங்க, சரிங்களா? சோ அதுதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் திரும்ப நாள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு உண்மையே நான் பேசுறதுலயே கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு தூரத்துக்கு ரிலாக்ஸ் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆப்பிரிக்கா பையன் இருக்கான்ல, அவனுக்கும் இன்னைக்கு வந்து பர்த்டே. சோ அங்கேயும் போய் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் உண்மையாவே சொல்றேன், ஓவர் ஸ்ட்ரெஸ்டா மாதிரி உடம்பு கொஞ்சம் முடியல, இன்னொரு விஷயம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிடுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி ஆயிட்டேன் நானு. சோ அப்படியே ஃபிளஷ் அவுட் ஆயிட்டு இப்பதான் பிரிஸ்கான மாதிரி இருக்குது. சோ அதனால எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நடக்குது, அதை நினைச்சிட்டே நம்ம வந்து இருக்கக்கூடாது. அகைன் வந்து மீண்டும் அதை வந்து வரணும் நம்ம எல்லாருமே. அதான் எப்பவுமே நான் வந்து சொல்லுவேன். சோ எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் வர்றது, எனக்கு வந்து வேலை ஸ்ட்ரெஸ் தாங்க. வீட்டுல இருந்த பிரச்சனையும் உங்களுக்கே தெரியும். வேலை இந்த எடிட்டிங் பண்றது அந்த இதுல வந்து ரொம்ப போக்கஸ்டா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே ஆயிடுது எனக்கு. சோ அதுதான் எனக்கு பிரச்சனை. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு முடியாது. சோ ரெண்டும் சேர்ந்து அப்புறம் தீபாவளிக்கு ஊரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். எல்லாருமே எங்க ஃபேமிலி எல்லாருமே ஊர்ல செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்களா, அதெல்லாமே மிஸ் பண்ணேன். சோ அதனாலதான் அப்படி இருந்தது. சோ எல்லா சிஸ்டர்ஸுமே நான் வந்து சொல்றேன், வெயிட் லாஸ் சேலஞ்ச் கொஞ்சம் பொறுத்துருங்க. நான் என்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்காக போடுறேன். ஏன்னா நிறைய சிஸ்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கு, இப்படி கைவிட்டுட்டீங்களே அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு அது மாதிரியா இருந்துச்சுங்க. என்னையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் என்னை வந்து தேத்திட்டு நான் கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா உங்களுக்காக வீடியோஸ் கொடுப்பேன், சரிங்களா? அதுவும் உண்மையாவே இந்த மாதிரி வீடியோஸ் பண்றதுனால என்னோட நாள் உண்மையாவே சொல்றேன், எனக்கு ஒரு டைவர்ஷன், ஒரு கான்சென்ட்ரேட் இதுல போகுது. இவ்வளவு பேர் நமக்கு கமெண்ட் பண்றாங்க, ஒரு வேலை செய்யறோம், என்னை பிஸியா வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்க எல்லாத்தையுமே சொல்லுவேன் தெரியுமா, உங்களை பிஸியா வச்சுக்கோங்க, வேற எந்த திங்கிங்குமா வராது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? சோ அதனால நீங்க எல்லாருமே அதை ட்ரை பண்ணுங்க. ஏதோ ஒரு வேலையில வந்து போக்கஸ் பண்ணுங்க, நல்லா வந்து வரலாம், சரிங்களா? சோ அதுதான். சோ இன்னைக்கு சூப்பரான டேவா தான் இருக்கு பாருங்க. டே விளாக் வந்து பாத்தீங்களா? சரி வாங்க பாக்கலாம். காலையிலே ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் காஃபி போட்டு கொடுத்துடலான்ட்டு. இன்னைக்கு சனிக்கிழமை, ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நான் வந்து எம்டி ஸ்டமக்ல நார்மலான தண்ணி தான் வந்து குடிக்கிறேங்க. ஸோ ஏதாவது ஒன்று குடிச்சிருக்கணும், அதுதான் நான் இப்போ ஒன்று சொல்றது. அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கு டக்குன்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட்லி வந்து ஃபர்ஸ்ட் ஊத்துனேங்க, கடமாவு தான், களி மாதிரி வந்து கல்லா வந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே ஒரு ஈடு நம்ம வந்து அவிச்சதோட எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சட்னி வந்து எப்பவும் போலதான் வந்து வதக்குறேன். வதக்கு சட்னியா இருக்கும்ல, அதுல கடலைப்பருப்பு உளுந்த பருப்புலாம் போட்டு அந்த மாதிரி வந்து வதக்கிட்டேன். அப்புறம் இட்லியை எடுத்து வச்சுட்டு என்ன பண்றதுடான்ட்டு ஒரு மாதிரி களியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஊத்தாப்ப மாதிரி ஊத்திக்கலாம் அப்படின்ட்டு சாம்பார் வந்து 1 part பூசணிக்காய் இருந்தது. ஸோ அதனால குக்கர்ல ஒரே தான் வந்து வச்சு விட்டுட்டேன். வதக்கின சட்னியை அரைச்சும் எடுத்துக்கிட்டாச்சுங்க. சூப்பரா சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சரி ஊத்தாப்பம் மாதிரி ஊத்திடலாம், அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி ஊத்திட்டேன். சம்டைம் மாவு இந்த மாதிரிதான் வந்து கதையை எடுத்து விட்டுரும். ஏன்னா இங்க குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா புளிக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ நாளா இனிமே ஆட்டுறதே ரொம்ப கஷ்டம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஊத்தாப்ப ஊற்றி எடுத்துக்கிட்டு எங்கிட்ட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. அதுக்கு ஒரு தாளிப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டினேங்க. கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், வரமிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயம், இது வெந்தயம் எல்லாமே தாளிச்சு கொட்டிட்டு கடைசி கொத்தமல்லி தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாம்பார் ரெடி. இட்லி அப்புறம் அந்த தோசை, அதாவது ஊத்தாப்பம் எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி அம்மாச்சிக்கு காஃபியோட கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் கையோட வந்து உலைய வச்சு விட்டுறலான்னு அதையும் வச்சு விட்டுட்டேன்.
அப்புறம் இங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட்க்கு ஊத்தாப்ப மாதிரி, அதுக்கப்புறம் அவர் அதே கொண்டு போறேன்ட்டாரு. சாதம் வச்சுட்டேன், இருந்தாலும் அப்புறம் சாம்பார் சட்னி அந்த மாதிரி கொண்டு போறேன், பசங்க அங்க நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால அந்த மாதிரி கொடுத்து விட்டுட்டேன். அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணா சாதமும் ரெடி. அதை ஹாட் பாட்டில் போட்டு வச்சுட்டு, அப்புறம் நான் ஒரு தோசை, நல்லா கிறிஸ்பி தோசை, 2 இட்லி வச்சு சாம்பார் சட்னிலாம் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் டேஸ்டியா வந்து சாப்பிட்டாச்சுங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா கையோட இந்த இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு கிச்சனை வந்து காலையில முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறமா பாத்திரத்தை விலகி போட்டேன்னா, அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து 11 மணிக்கு மேல காஃபி கொடுப்பாரு. அதை அவங்களுக்கு ஃபர்ஸ்டே போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். என்னடா சுடிதார் போட்டிருக்கேன்னு நினைப்பீங்க. அம்மாச்சி வந்து இன்னைக்கு அம்மாச்சி ஒர்க் பண்ற இடத்துல உள்ள அந்த பையனுக்கு பர்த்டே, ஸோ எல்லாம் கேக் வாங்க நம்ம போலான்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதனாலதான் குளிச்சதுமே சுடிதார் எல்லாம் போட்டுட்டு ஒரு மிஷின்ல துணியை போட்டு விட்டுருந்தேன். அதுவும் வந்து ஆயிடுச்சு. அதையும் எடுத்து காயெல்லாம் போட்டு விட்டுட்டு, சரி அம்மாச்சி கால் பண்ணும்போது போய்க்கலாம், அதுக்குள்ள இந்த மாதிரி என் துணியை மடிச்சு வச்சிடலான்ட்டு அதையும் வந்து எடுத்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அம்மாச்சி சொன்னாங்க, அந்த மேடமே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்களா, ஏதோ அந்த சைடா வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போயிருந்தாங்க. அப்ப வரையில நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லவும், சரின்ட்டு அப்பா நல்லதுடா அப்படின்ட்டு அம்மாச்சிக்காக சரி கொஞ்சம் கத்திரிக்காய் பொரிச்சிடலாம், எங்களுக்கு சாம்பார் இருக்கு சாதம் இருக்கு இல்லையா, ஸோ எப்பவும் போல அந்த பெரிய கத்திரிக்காய் தான், அதையே சுட்டு சுட்டு பிசைஞ்சுக்கிட்டே இருக்கோமேன்ட்டு நல்லா பொடியா கட் பண்ணிட்டு எப்பவும் போல கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட வந்து கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் உப்பு போட்டு நல்லா சுருட்டி எடுத்தோம்னா செம்ம டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் பொரியலுங்க. செம்ம டேஸ்டியா இருந்துச்சு, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஹேமா வந்து வர்றதா சொன்னாங்களா, சரின்ட்டு அவங்களுக்கு போண்டா பிடிக்கும், சரி அதை வந்து பண்ணி வச்சிடலாம், மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க வந்து சூடா போட்டு வச்சிடலான்ட்டு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, அது கூட வந்து ஏலக்காய் தூளும் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். சுகர் பவுடரு, அப்பதான் டேஸ்ட் நல்லா வந்து இருக்கும். ஏலக்காயை கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாங்க. மைதா மாவோட இந்த சுகர் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா, அது கூட கொஞ்சம் உப்பு லைட்டா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கலந்து நம்ம வந்து பண்ண போறாங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கையில. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க, இப்படி எடுத்து போற அளவுக்கு. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் லஞ்ச் வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு இதை வந்து ரெடி பண்ணி அங்கிட்டு வந்து வச்சுட்டேன் சைட்ல. அதுக்கப்புறமா தான் லஞ்ச் வந்து சாப்பிடுறாங்க. சாதம் சாம்பார் அந்த பூசணிக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அந்த தொக்கு பண்ணியிருந்தோம்ல, சூப்பரா வச்சு செம்மையா சாப்பிட்டேன். செம்மையா இருக்கும் இந்த காம்பினேஷன், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருந்தது. அப்புறம் கையோட இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போடணும்ல, அதெல்லாம் வந்து கழுவி போட்டுட்டேன் நானு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரின்னு கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மாச்சி ஒர்க் பண்ற இடத்துல அந்த பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தோம்ல, என்னோட ஃப்ரெண்ட் ஹேமாவும் வந்துட்டாங்க. ஹேமாவை மாடியில இருக்க ரூம்ல நம்ம வீட்டுல உட்கார வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டா வரமாட்டேன் ட்டாங்களா. சோ அதனால அந்த பையனை மட்டும் கூட்டிட்டு நாங்க எல்லாரும் வந்து கேக் கட் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டோங்க. பசங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸைட்மெண்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன்னாலே. சூப்பரா அவங்க கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா, சரி அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி சிப்ஸ் இது எல்லாமே வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரிதான் வந்து பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் நம்ம யார் வீட்டுக்காவது போனா சும்மா உட்கார்றதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணுவோம் எப்பவுமே. சோ அது எப்பவுமே எல்லாருமே பண்ணிட்டா அந்த ஃபங்க்ஷன் பண்றவங்களுக்கு பெரிய வந்து பாரமா இருக்காது. சோ எல்லாருமே அவங்க இதை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறமா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு தான் பர்த்டே. ஸோ 2 பேரும் சூப்பரா சேர்ந்து கேக் கட் பண்ணி நல்லா சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. பசங்களுக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட். இவங்க அந்த ஆப்பிரிக்காக்காரவங்க தாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ அதுக்கப்புறமா வந்து கிஃப்ட் நாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வந்து 3 பசங்க கையிலையும் கொடுக்க சொல்லிட்டு அப்புறமா அந்த பையனுக்கு கேக் கொடுத்துட்டு அவனும் எனக்கு வந்து ஊட்டி விட்டான். அவன் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் கேரக்டர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா சரி எல்லா பசங்களுக்கும் கேக் வந்து கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் அதை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் பசங்க எல்லாம் சிப்ஸ் கேக்கு அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டாங்க. நானுமே வந்து பாத்தீங்கன்னா கேக்கு சிப்ஸ் அப்படின்னு பயங்கரமா சாப்பிட்டாச்சுங்க. எதுவும் சொல்லுவாங்களா ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேங்க, கண்ட்ரோலே இல்லாம. சீக்கிரமா வெயிட் லாஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு மெயின்டைன் பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஹஸ்பண்ட்க்கு கேக் கொடுத்து விட்டுருந்தாங்க, எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஹேமாவுக்கு கேக் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் கமலுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவர் வந்து வேலையெல்லாம் வந்துட்டா வெள்ளைக்கார இவரு டக்குன்னு அதெல்லாம் கிளம்பிடுவாரு. அவரை டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து போண்டா மாவு ஊற வச்சிருந்தோம்ல, அதை வந்து போட்டு கொடுத்துடலான்ட்டு ஹேமா கிட்ட பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா போண்டா வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த போண்டானா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம்னா இந்த போண்டா
கேட்பாங்க எப்பவுமே. சரி, அதனால அவங்களுக்கு தெரியாமலே சர்ப்ரைஸா பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதுதான் போட்டு எடுத்துட்டு இருந்தேன். சூப்பரா குண்டு குண்டு போண்டா ரெடி ஆயிடுச்சு. அவங்களும் அவங்க பையனும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசணும்னு தெரியல. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதுங்க. அப்படியே உண்மையா சொல்லணும்னா நான் சொன்னேன்ல, கொஞ்சம் இந்த தீபாவளில இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தேன்ட்டு அப்படியே கிளியர் ஆன மாதிரி இப்போ மைண்ட் இருக்குதுங்க. ஸோ அதான் போண்டா காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. இங்கேயும் குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, சூப்பரா நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கேமராவுக்கு வந்து அப்படியே நம்ம சொன்னோம்னாதான் செய்வாங்க. அந்த மாதிரி நார்மலா பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா பேசுவாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தீபாவளிக்கு பட்டாசே வெடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டுலதான் பட்டாசு இருந்தது, அதெல்லாம் வச்சு சூப்பரா வந்து அவங்கள வெடிக்க வச்சுட்டு கொஞ்சம் பட்டாசையும் எடுத்து கொடுத்து விட்டோம். சரி அங்க போயிட்டு வெடிங்க அப்படின்ட்டு ஆட்டோ புக் பண்ணியாச்சா, டைம் ஆயிடுச்சுன்னு. எப்போ அவங்க அண்ணனை கொண்டு போய் விடுவாங்க. ஆனா இப்ப வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அந்த வாடைக்காத்து வந்து அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அதனாலதான் அப்புறம் ஆட்டோ வந்து புக் பண்ணி அவரை வந்து அவங்க வந்து கிளம்பிட்டாங்கங்க. ஸோ பசங்களுக்கு சொல்லுவோம்ல, இணை பிரியாத மாதிரி இருந்தது பிள்ளைங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸா கொஞ்சம் உட்காந்துட்டோம். சும்மாவே உட்காந்துட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியல. கலக்கலான்னு இருந்த வீடு டக்குன்னு வந்து கம்முன்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தோசை சாம்பார் வச்சு ஒரு 2 தோசை நல்லா சாம்பார்ல முக்கி சூப்பரா வந்து நான் டின்னரை வந்து சாப்பிட்டுட்டேன். அப்புறம் சாதம் எல்லாமே இருந்தது, அதெல்லாம் வச்சு வந்து டின்னரை வந்து முடிச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கையோட இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டாதான் வேலை முடியும். அதனால அதையும் வந்து பண்ணி விட்டாச்சு. இந்த சுடிதாரை ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுறேங்க. அதான் அதுக்கப்புறம் கடைசியா வந்து தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன் டேவை. என்னமா நீ டயட் ஃபார்ம் பண்ண தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னு நினைப்பீங்க. பொதுவாகவே அப்படித்தானே நானு. சோ இன்னைக்கு டே சூப்பரா வந்து போயிடுச்சுங்க. நீங்களும் வந்து சூப்பரா பண்ணிருப்பீங்க. எப்படி வந்து வெயிட் லாஸ்ல இருக்கீங்களா இல்ல சீட் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதுதான் இன்னைக்கு டே இப்படிதான் போயிட்டு இருந்தது. நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் எவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.